ஹாய் எவ்ரிஒன். ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை தனியாக கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு தடவை நீங்கள் பிரியாணி பண்ணும்போது இதே சேம் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிருக்கிறது 1.5 kg பிரியாணிக்கு. இதோட நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து அரைக்கணும். ஸோ இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி போட்டுறதுன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதுதான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்ல ஃப்ரைடு ஆனியனை அந்த ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸோடு எடுத்து போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி சட்டி வச்சு அதில் அந்த ஆனியன் வறுத்த எண்ணெயில் கொஞ்சம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஆனியனை போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா நல்லா ஒரு கை அளவு போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ புதினா போட்டிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் அதே மாதிரி தான், அதுவும் ஒரு கை நிறைய அள்ளி போடுங்க. அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் கேர்டு போட்டு அந்த மசாலா அந்த ஆயிலில் நல்லா வணங்கணும். நல்லா வணங்குற அளவுக்கு இப்படி வணக்கி எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் நல்லா போகும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பட் டொமேட்டோஸ் ஆனியனோட குவான்டிட்டி விட கம்மியாக தான் இருக்கணும். நிறையா டொமேட்டோஸ் போட்டுட்டிங்கன்னா அது தக்காளி சாதம் மாட்டம் ஆகிடும். புளிப்பு டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம கேர்டெல்லாம் சேர்த்துருக்கனால தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஆயிலே போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டு ஆல்ரெடி நம்ம இந்த ஆனியன் மசாலாஸ்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மட்டனுக்குமே ஆக்சுவலாக சேம் ப்ரொசீஜரில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இங்கே சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டை போட்டு சிக்கனை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு ஏற்ற அளவு தண்ணி, அதாவது இப்போ நாங்கள் 1.5 kg ரைஸ் வச்சு பண்ணியிருக்கோம். 1.5 kg ரைஸுங்கும் போது நீங்கள் 2.25 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஒரு கிலோ ரைஸுக்கு 1.5 லிட்டர் தண்ணின்ற மாதிரி நீங்கள் ஊற்றணும். ஊற்றிட்டு 1/2 hour ஊற வச்ச அரிசி, பிரியாணி அரிசி எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா மசாலாவோட அந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஃபுல்லாக கிண்டிட்டு இந்த பபிள் வர ஸ்டேஜில் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை அதில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டலை அப்படின்னா அடியில் அடி பிடிச்சிரும். கிண்டி இந்த ரைஸும் வாட்டரும் ஈக்குவல் குவான்டிட்டி வர வரைக்கும் நீங்கள் தம் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் தம் விட்டுட்டு ஒரு 20 minutes கழித்து எடுத்திங்கன்னா நல்லா உதிராக அடி பிடிக்காமல் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். பார்த்திங்களா எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்க்குறக்கே. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தம் உடைச்சதுக்கப்புறம் நல்லா தாராளமாக நெய் போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்து சாப்பிடுங்க.